ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீங்க பார்த்தா நல்லா இருக்கும், முழுசா பார்த்தா நல்லா இருக்கும். இது முழுசா பார்க்கறதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல கேஷ் கிடைக்கிறதுக்கு கிடையாது. நீங்க அது நான் சொல்றது உங்க 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 கேட்கணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, அதனால தான். ஸோ நான் நிறைய வாட்டி சொன்ன ஒரு விஷயம் அப்படியெல்லாம் கமெண்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் எல்லாரும் சொல்லும்போது கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன், பண்ணதில்லை. அது என்னோட விஷயம் கிடையாது. பட் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்ட அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும். அது ஃபீல் ஆனதுனால இல்லை, அது நம்ம இமோஷனல் கனெக்ட் அப்படியொന്നും கிடையாது. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்குல்ல, அவங்கக்காக தான். இப்போ நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் முன்னாடி. ஸோ இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணது நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டே தானே டச் பண்ணுறது. அப்போ நம்ம ரியாக்ட் பண்ணணும், அப்படிதான். நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு அதை நான் இக்னோர் பண்ணுவார். பட் சில கமெண்ட்ஸ் அது நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணலைன்னா அதை அப்படின்னு எல்லாரும் நம்புவார், அப்படிதான். ஸோ நான் சொல்ற வேண்டிய விஷயம் தான் என்னென்னா, இப்போ நீங்கள் அது கொஞ்சம் மினிட்ஸ் இருக்கும் இந்த வீடியோஸ், நீங்கள் பார்த்தா நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இது நம்ம இப்போ எம்ஜிஆர் மாதிரி நான் பண்ணதில் ஒரு டைம் ஆச்சு, இது என் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக வீடியோ. இதில் என்ன விஷயம்னா, ஒரு விஷயம் இவங்க நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னமோ நான் எம்ஜிஆர் மாதிரி நிறைய சாதிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படியெல்லாம். ஸோ அதனால நான் முன்னாடி ஒரு போஸ்ட் 2 days முன்னாடி ஒரு போஸ்ட் இருந்தேன். நீங்கள் பார்த்துறீங்களா தெரியல, எம்ஜிஆர் சார் மாதிரி ஃபேஸ் கட்டு இருக்கிற ஒரு சினிமா இருக்கா இந்த மாதிரி. அதை நான் எதுக்கு கேட்குறேன்னா, வீடியோ பண்ணும்போது அந்த சினிமாவில் மேக் ஓவரில் வீடியோ பண்ணால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும், அதுக்கு தான் கேட்குறேன். இல்லாட்டி நான் எப்போ உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயந்தான், நான் எம்ஜிஆர் சார் மாதிரி கிடையாது, நீங்கள் தான் சொல்கிறேன், உங்கள் இஷ்டப்படி தான் நான் வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. ஓகே, அப்பவும் பின்ன நீ என்னோட எங்கே இஷ்டப்படியா பண்ணுற, உனக்கு கேஷ் கிடைக்கிற அதனால நீ பண்ணுற அந்த மாதிரி தோற்றிருக்கும். எனக்கு கேஷ் கிடைக்கிறதுக்குன்னா ஸ்டேஜ் ஷோவில் பர்ஃபார்ம் பண்ணணும், வேற ஏதாவது திருவிழா மேரேஜ் ஃபங்க்ஷனில் போகணும். இந்த வீடியோ பார்க்கனா உங்களுக்கே மேபி தெரியும், நிறைய பேர் கால் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்குன்னு. இல்லை ஏதாவது யாருக்கிட்ட கேட்டு பாருங்க. நான் தான் சொல்கிறேன், எனக்கு கேஷ் சம்பாதிக்கணும். அப்பப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது அந்த மாதிரி போய் பண்ணுறது. நான் ஏன்னா எனக்கு இந்த வயசானவங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் நான் பெரிய மதிப்பு கொடுக்குறவங்க. அவங்க சொல்கிற கேட்குறேன் என்கிட்ட, நீ எம்ஜிஆர் சார் மாதிரி பண்ண நல்லா இருக்கும், அதுக்கு தான் சார் நான் பண்ணுறேன். இல்லாட்டி ஐயோ நான் எம்ஜிஆரோ, அதுக்கு இல்லை சார், அதனோட விஷயமே கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம், எம்ஜிஆர் மூவி பண்ணுறது அதுக்கு என்ன காமெடினா, உங்ககிட்ட கேஷ் இருக்கு, நீ யாருக்கிட்ட கேட்க, எம்ஜிஆர் யாருக்கிட்டையும் கேஷ் கேட்காது, எம்ஜிஆர் தானே கேட்கக்கூடாது. அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, வசதி எல்லாம் இருந்து, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி வருவங்க தானே. ஸோ ஓகே, நான் ஏதாவது நல்ல வசதியில் இருந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு சொல்லலாம். இது நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருக்கு, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போடுங்க. அப்போ இன்னொருத்தர், உனக்கு யூடியூபில் நிறைய கேஷ் வருது இல்லை, அப்போ அதே பாடுங்க, எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட எல்லாம் கேட்குறேன். ஏன்னா யூடியூப் மோனிட்டைசேஷன் மீன்ஸ் இந்த கேஷ் கிடைக்கிற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்கு, அது பாஸ் ஆகிறதுக்கு சொல்றது தான் மோனிட்டைசேஷன். அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 months தான் நினைக்கிறேன், 4-5 months, அக்டோபர் நவம்பர் 2023 அந்த மாதிரி தான் ஆச்சு. அதிலும் விஷயங்கள் இருக்கு சார். ஏன்னா இந்த நம்ம இப்போ போடுற இந்த நீங்கள் பார்க்குற மாதிரி வீடியோ போட முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் சார் சாங்ஸ் போடும்போது அதுக்கு கோப்பிரைட் கிடைக்கும். கோப்பிரைட்னா அந்த சாங்ஸ் இன்னொருத்தர் அது வாங்கியிருக்கேன் வாங்கும், அப்போ அவங்க தான் அதோட ஓனர். ஓகே, நம்ம அது போட்டிருந்தா நமக்கு சேனலுக்கு கோப்பிரைட் வரும், நம்ம சேனல் மேபி பேன் ஆகிடும் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு ஆப்ஷனா ஷார்ட்ஸில் போடுறது. ஓகே, ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு 15 செகண்ட் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்ப்போம்ல, அதுதான் ஷார்ட்ஸ். இது நான் தெரியாதவங்க இருந்தால் அவங்களுக்கு தானே சொல்கிறேன், தெரிஞ்சவங்க விடுங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸில் போட்டால் நீங்களே கால்குலேட் பண்ணுங்க, இல்லை நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணுங்க எவ்வளோ அமௌண்ட் தான் யூடியூப் ஷார்ட்ஸில் இருக்கிற வீடியோஸுக்கு ஆட் மாதிரி கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்கள்.
அதுதான் ஒரு விஷயம். அப்ப நீ உன்னை யாரு எம்ஜிஆர்னு நம்ப வச்சது? ஒரு கமெண்ட் பார்த்தேன், உன்னை யாரு எம்ஜிஆர்னு நம்ப வச்சது? அப்போ யாரு சார் நம்ப வச்சது என்ன எம்ஜிஆர்னு? அப்படி ஏதாவது நம்பினேனா சார், நானே வெளியிலெல்லாம் போய் மக்கள்கிட்ட எல்லாம் போய் எம்ஜிஆர் கெட்டப்பில் எல்லாம் நடக்கும்ல. உங்க தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற. எனக்கு எம்ஜிஆர் ஐடென்டிட்டியில் வாழ்றோன்னு ஒரு ஆசையும் கிடையாது. அந்த மாதிரி வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கும். அவங்கள நான் மோசமும் சொல்லலை. நான் எதுக்கு பண்றேன்? நான் யாரோ சந்தோஷப்படுறேன். நமக்கு சும்மா ஏதாவது பண்ணி ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா நம்ம எதுக்கு நோ சொல்லணும்? அதுக்கு தான் பண்றேன். அப்போ நீங்க அதெல்லாம் அப்ப நான் எம்ஜிஆர் மாதிரி இருக்குன்னு நானே நீங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். சுத்தமா என்னது தெரியாது, அதனால நீங்க அப்படி திங்க் பண்றேன். ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி அது கிடையாது. ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் கூட சொல்றேன். இந்த ஹேர் எல்லாம் கட் பண்ணி என்னோட ஓன் ஸ்டைலில் வர்றதுக்கு நானே நிறைய நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கும் எல்லாம் விஷயங்க என்னன்னா, நிறைய பேர் ஐயோ கேட்குறேன், அப்போ ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்டா நீ இன்னும் பண்ணுற, நீ ரொம்ப ஷோ பண்ண அப்படியும் கிடையாது. அதான் நிறைய பேர் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியல. இது ஏன்னா கோல் பண்ணி பேசுனாங்க, என்னெல்லாம் பேசுனான்னு நீங்கள் கேளுங்க. ஐயோ நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ரொம்ப வியாதியில் எல்லாம் நிறைய படுத்துட்டு இருக்கேன், நிறைய நாளாக வெளியிலேருந்து போகக்கூடாது. அந்த 4 வீட்டுக்குள்ளே மட்டும் படுத்துட்டு இருக்கும்போது தம்பி உங்கள் வீடியோ பார்க்கும்போது நிம்மதியாக இருக்குது தம்பி, சந்தோஷமாக இருக்குது தம்பி. அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதுக்கு நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ நேற்று கூட எங்கிட்ட அண்டமான் நிக்கோபாரில் ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு சார், ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, அவங்க பேர் நான் சொல்லலை, அவங்க சொல்லிட்டேன் ஃபங்க்ஷனுக்கு வரப்போ நான் நான் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு ஒன்றும் போக மாட்டேன். அது எதுக்கு போகிறேன்னா எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தோணலை என்னை பற்றி. ஸோ நான் போய் அது பார்க்குற வியூவர்ஸோட டைமை வீணாக போகிறது. அப்போ அவங்க இல்லை ஃப்ளைட் டிக்கெட் இல்லை, நாங்கள் புக் பண்ணுற ஃப்ளைட்டில் நான் வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஃப்ளைட்டு நான் இதுவரை நான் ஏறல ஃப்ளைட்டில் இருந்தும். அப்போ நான் சொல்லுவா என்னாலும் போய் ஸ்டேஜில் போய் ஏதாவது பண்ணால் போதும்ல, மக்கள் ஏதாவது நினச்சிட்டு அங்கே போகணும், நமக்கு ஃப்ளைட்டில் ஏறலாம், கேஷ் கிடைக்கும். அப்படி இருந்தால் எதெல்லாம் பண்ணலாம். அப்போ நீங்கள் முதல்ல எனக்கு அந்த கமெண்ட்ஸ் தான் ரொம்ப காமெடியா. யாரு நீ எம்ஜிஆர் யாருடா சொன்னது? டேய் யாரும் சொல்லலை, டேய் யாருமே சொல்லலை. இதுக்கு தான் நான் பண்ணுறேன், அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது இப்போ இனி அதுக்கு கொஞ்ச நாள் இல்லை, இப்போவே நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். அது நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டதுனால என் மனசு கஷ்டமானதுனாலே கிடையாது. அது என்னோட இதாக எனக்கு லாங் லைஃப்பில் என்னோட ஐடென்டிட்டி இந்த மாதிரி ஐடென்டிட்டியில் எனக்கு முடியாது இல்லை, என்னோட ஐடென்டிட்டியில் தானே வாழ்றணும். அது கண்டிப்பாக இது கொஞ்ச நாள். ஸோ இதை நிறைய நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போது கண்டிப்பாக ஒரு ஆகஸ்ட் இப்போ ஜூன் 20th 19th இருந்தாலும் ஆகஸ்ட் ஜூலை 1 month கூட அதில் ஏதாவது கொஞ்சம் வீடியோஸ் வந்தால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எம்ஜிஆர் கிட்ட போய் பார்க்கவே மாட்டேன். இப்போ எப்படி ஏதாவது முக்கியமான அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருந்தால் ஓகே, இல்லாத என்ன நீங்கள் பார்க்கவே மாட்டேன். ஸோ அதான் நான் எம்ஜிஆர் கெட்டப்பில் யாருக்கிட்டேயும் போய் கேஷ் சம்பாதிக்கிறவன் கிடையாது, அதில் யாருக்கிட்டேயும் போய் ஏமாத்துறவன் கிடையாது. எம்ஜிஆர் கெட்டப்பில் ஏதாவது கிடைச்சி அதனால வாழ்றவன் கிடையாது. நான் எம்ஜிஆர் போல இருக்கிறேன்னு நம்பி என்னெல்லாமோ பண்ணுற ஒரு லூஸும் கிடையாது. அது உங்கள் இஷ்டம், நீங்கள் கமெண்ட் போடுங்க. இதுக்கு நான் இனியும் கிளாரிஃபை பண்ண மாட்டேன், இது ஜஸ்ட் ஒரு கமெண்ட் தான், போஸ்ட் தான். நான் எவ்வளோ மதித்து எல்லாரையும் பேசுவோம், எனக்கு அதான் பிடிக்கும். எவ்வளோ மதித்து பேசுகிறேன், எவ்வளோ நல்லா நினச்சி பேசுகிறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் அது அப்போது பேசும்போதும் அதுதான் என்னோட. நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் இதான் நான் இப்போ ரொம்ப வருத்தமாகவும் கஷ்டமாகவும் மனோவிஷமத்தினாலும் பேசணும் கிடையாது. உங்ககிட்ட நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். அதுதான் சில பேர் நிறைய பேர் இல்லை அவங்க யாரோ போல இருக்கு, அப்போ அதனால யாரோ சொன்ன அதனால அவங்க என்னமோ பண்ணுறேன். எனக்கு நல்லா ரியாலிட்டி போத்தியம் இருக்குது. தமிழ் அதுக்கு என்னன்னு தெரியல சொல்கிறதுக்கு.
எனக்கு இருக்குது வியூ, எனக்கு என்ன எப்படின்னு தெளிவாக இருக்குது எனக்கு. ஸோ அது நீங்கள் உங்கள் பாட்டுக்கே ஏதாவது செஞ்சு போங்க, அதான் இருக்கும் நல்லது. நீங்கள் என்னோட கமெண்ட்ஸ் போடுறதெல்லாம் வந்து அது உங்கள் இஷ்டப்படி கமெண்ட்ஸ் போடுற, பட் அது நிஜம் இதுதான். ஸோ எனக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஐயோ நான் எம்ஜிஆர் பிகாஸ் நான் நியூ ஜென்ரேஷனில் இருக்கான்னு தெரியல. எதாக இருந்தாலும் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் ஃபாலோ பண்ணுற ஒரு ஜென்ரேஷனில் இருக்கேன். அப்படி தான் நான் பண்ணுறேன். அதெல்லாம் விட்டுட்டு முடி ஹேரெல்லாம் இந்த மாதிரி வைக்கிறதும் இந்த மாதிரியே நடக்கிறது கொஞ்ச நாளாக நடக்கிறதும் அதனால தான் நம்ம இந்த உலகத்தில் முன்னாடி நிறைய இயர்ஸ் முன்னாடி வந்த நிறைய பேர் இருக்கும். அவங்கள எல்லாம் மதித்து அவங்க சொல்கிறது கொஞ்சம் எல்லாம் கேட்டு அவ்வளோதான். ஆண்டு வேற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன பிடிச்சதுனாலே நினைக்கிறேன் நான். அது என்ன தெரியல. எதாக இருந்தாலும் நான் வேற ஏதாவது பண்ணும்போதும் உனக்கு எம்ஜிஆர் தான் செட் ஆகும், இது நல்லா இல்லை, இது பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அவங்களுக்கு என் மேலே ஒரு அன்பும் பாசமும் கிடையாது. சத்தியமாக எம்ஜிஆர் சார் மேலே இருக்கும், என் மேலே கிடையாது. அதனால தான் அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நான். அப்போ நான் எங்கேயும் ப்ரூவ் பண்ண வேணாம், ரீச் ஆக வேணாமா, நான் இந்த மாதிரியே பண்ணி எம்ஜிஆர் சார் மாதிரியே பண்ணி அது உங்கள் செல்ஃபிஷ்னஸ் மாதிரி நினைக்கிறேன். என்னை எம்ஜிஆர் சாரையும் பிடிக்கும், என்னையும் பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்க என்ன சொல்லுன்னா, நீ வேறையும் சூப்பராக நிறைய பண்ணுங்க, அப்புறம் சினிமாவுக்கு வாங்க, நல்ல நடிகனாங்க, அப்படிதான் சொல்லுவார். சில பேர் இது பண்ணக்கூடாது, இதுக்கு நல்லா இல்லைன்னு அப்படிலாம் சொல்கிறேன். இப்போ நான் விக்ரம் சாரோட அப்புறம் புண்ணியம் தேடி அதெல்லாம் பண்ணிட்டேன். கண்ணெல்லாம் இந்த குருடம் அந்த மாதிரி. ஸோ அது நல்லா இல்லைன்னு, அது நீ பண்ணக்கூடாது, நல்லா இல்லைன்னு. அப்போ அதை நான் சொன்னேன். நிறைய பேர் இருக்கும் எம்ஜிஆர் சாரோட இல்லைங்க வேறு ஏதாவது ஆக்டர்ஸோட, ரஜினி சாரோட, விஜய் சாரோட, விஜயகாந்த் சாரோட எல்லாம் ஐடென்டிட்டியில் வாழ்கிறவங்க, அதில் சம்பாதிக்கிறவங்க இருக்கும். தப்பு கிடையாது, நல்ல விஷயந்தான். ஏன்னா விஜயகாந்த் சார், எம்ஜிஆர் சார் எல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் மக்கள் மனசில் அவங்கள ஞாபகப்படுத்துறதெல்லாம் பெரிய விஷயம் தானே. பட் எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இது கிடையாது, நான் அப்படியும் கிடையாது. எனக்கு என்னோட தனி ஐடென்டிட்டியில் ஏதாவது பண்ணுறோம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதனால் நான் இதுவரை பேசுனது ஏதாவது தப்பா இல்லை மரியாதை இல்லாமல் ஏதாவது இருந்தால் நீங்கள் மன்னிச்சிடுங்க. அப்புறம் இது எனக்கு பேட் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றதுனால நான் கஷ்டமாக பேசுகிறது அப்படின்னு நினைக்க வேணாம். பட் இதெல்லாம் பேச வேண்டியது தான், அதனால பேசுகிறேன். அப்புறம் எம்ஜிஆர் சார் ஒரு மூவி, அதுக்கு நான் ஒரு ஃபண்டிங் மாதிரி கேட்டிருந்தேன். பட் என்னமோ ஒரு 10,200 rupees தான் ஆச்சு. அதனால் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 5 lakhsக்கு அந்த மாதிரி இருக்கும். நான் ரொம்ப குவாலிட்டியில் பண்ணணும்னால அது. பட் அது ஓகே, உங்களுக்கு மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மீண்டும் வர்றது பிடிக்கிறதுனாலையா இல்லை தெரியல, அவ்வளோ ஃபண்டு தான். பட் அந்த கேஷ் அனுப்புனவங்களை அவங்க எல்லாம் பெரிய 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 ஆளுங்க. ஏன்னா என் மேலே அவங்க நம்பிக்கை வச்சுட்டுடா கேஷ் அனுப்பியிருக்கு. எம்ஜிஆர் சார் மூவி வருமா, எம்ஜிஆர் சாரோட தீவிர ரசிகருங்க. ஸோ இன்னும் அவங்க என்ன எப்படி இனி என்ன அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா அதெல்லாம் அந்த கேஷ் எல்லாம் தகுதியானவங்க கையில் போய் சேருவேன். அது உங்களுக்கு பார்க்குறேன். சென்னையில் மரீனா பீச்சு பக்கம் எம்ஜிஆர் சார் சமாதிக்கு பக்கம் படுத்துட்டு இருக்கிற ஏழைங்க நிறைய பேர் இருக்காரு. அவங்களுக்கெல்லாம் நாம் அந்த கேஷினால ஃபுட்டு எம்ஜிஆர் சார் பேரில், என்னோட பேரில் கிடையாது, அதோட கிரெடிட் எனக்கு இல்லை, உங்கள் தானே அது கொடுத்தது எம்ஜிஆர் சாருக்கு தானே கொடுத்தது. ஸோ எம்ஜிஆர் சாருக்கு அதோட கிரெடிட் கிடைக்கட்டும். எம்ஜிஆர் சாரோட கொஞ்சம் பெரிய ஃபோட்டோ எல்லாம் அனுப்பி ஏதாவது ஒரு நேரத்தை காலையில் மத்தியானமாக ஈவினிங்காக ஏதாவது நேரத்தை ஒரு சாப்பாடு அங்கங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் போய் கொடுப்பேன். அது உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்ககிட்ட.
அதான் இது எத்தனை பேர் இந்த வீடியோ முழுசா பார்க்கணும் எனக்கு தெரியாது. அப்போ இப்படிதான் எல்லாம் தான் சொல்றேன். அப்போ நான் பண்ணதுன்னு ஒரே ஒரு விஷயத்துக்காக கடவுள் மாதிரி எம்ஜிஆர் சாரை நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கு. அவங்க அவங்க என்ன பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன் இன்னொருத்தர் சந்தோஷமா இருக்கிறது பார்க்கக்கூடாது? நமக்கு ரொம்ப பெரிய கேஷு கொடுத்துட்டா இல்லை நான் சும்மா இது பண்ணதுனால நம்மளால இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துறது, பார்க்கும்போது அதிலிருந்து கிடைக்கிற ஒரு கிக், அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு தான் நான் பண்றேன். இல்லை என்ன எம்ஜிஆர்னு யாரும் ஏமாத்தல, நம்ப வைக்கல. ஏன்னா எனக்கு தெரியும். அப்புறம் அதுதான். ஸோ யாருடா நீ? இல்லை ப்ரோ, அப்படி கிடையாது. எனக்கு சுத்தமா தெரியும். நான் இவங்க கேட்கறதுனால தான் நான் பண்றேன். இல்லாட்டி எனக்கு இன்னொரு இது இருக்காது. நான் எம்ஜிஆர் மாதிரி இருக்கு. நான் அதனால தான் இந்த வீடியோல எந்த ஃபேஸ், எந்த எம்ஜிஆர் சாரோட ஃபேஸ், என்னோட ஃபேஸ் வந்து எந்த எம்ஜிஆர் சார் சினிமாவில் ஃபேஸ் மாதிரி இருக்கு, நீங்க கமெண்ட் அந்த மாதிரி வீடியோவில் நீங்க பார்த்துருக்கும். அது எதுக்கு பண்றேன்னா, நான் எம்ஜிஆர் சார் மாதிரி ஃபேஸ் இருக்கு அதனால நீங்க உங்ககிட்ட அப்படி கிடையாது. ஸ்பூன் ஃபீடிங்கா சொல்றேன். எதுக்கு பண்றேன்னா, இப்போ உங்க பார்க்கும்போது எம்ஜிஆர் சார் மாதிரி ஃபேஸ் இருந்தா எனக்கு நீங்க சொல்ற சினிமாவில் ஜஸ்ட் மேக்கப் போட்டாலே அதுக்கு க்ளோஸரா வரும்ல. அது பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துனதுக்காக தான். ஸோ நம்ம என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்ணாலும், நல்லது என்ன பண்ணுறதுன்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கெல்லாம் நமக்கு நெகட்டிவ் தான் வரும். அது இந்த உலகத்தோட லோ. அது பிரச்சனையே கிடையாது. எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. பட் அது கிளாரிஃபை பண்ணணும்ல. அதனால தான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்தேன். அப்புறம் மறக்க முடியாத எத்தனையோ ஃபோன் கால்ஸ், எத்தனையோ மெசேஜஸ், எத்தனையோ விஷஸ், கொஞ்சம் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் நம்ம விஷ் பண்ணுறது, அதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம்தான். அதெல்லாம் யாரால? எம்ஜிஆர் சாரால தான். ஸோ நான் அப்புறம் எங்கேயாவது ரீச் ஆகிட்டா கண்டிப்பாக எல்லா மேடையிலும் எனக்கு கிடைக்கிற எல்லா இன்டர்வியூவாக இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற எதா இருந்தாலும் அது எம்ஜிஆர் சார் என்ன சொல்ல நினைக்காம இல்லைன்னா அவங்க மேலே சொல்லி அதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் போவேன். ஸோ அது நானும் அவங்களும் பேசணும்ல, அது விடுங்க. அப்போ அதனால கமெண்ட் நீங்க போடுங்க. இதுதான் நிஜஸ்திதி. ஓகே, அப்போ அவங்க தான் தோணுது, இவனை பாவம், இந்த பையனை யாரோ எம்ஜிஆர் சார் மாதிரி இருக்குன்னு நம்ப வச்சுட்டு அவன் என்னமோ பண்றேன். ஐயோ ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆக்சுவலி அதோட ரீசன் அது கிடையாது, இதுதான் ரீசன். ஓகே, அப்போ தேங்க்யூ.